أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين توفاهم الملائكة ظالمي أنفسهم قالوا فيم كنتم قالوا كنا مستضعفين في الأرض قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم وساءت مصيرا. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق صادق الأمين ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். நம்முடைய வாழ்நாளில் கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை, குறைகளை, பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அல்லாஹ் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்திருக்க வேண்டும் கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் இன்று வரையிலும் பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்தின் நடுப்பகுதியில் நாம் இருக்கிறோம். விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை உம்மத்துமார்களுக்கு இப்படி விளக்கிச் சொன்னார்கள்: ஃபதுலு ஷஅபான அலா சாயிரி ஷுஹூரி. ஷஅபான் மாதத்தின் சிறப்பு என்பது ஏனைய மாதங்களை கவனித்து ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்பு என்பது கஃபதலி முஹம்மதின் அலா சாயிரில் அன்பியாயி. நபிமார்களில் ஹபீபாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை போன்றது என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களில் பெருமானாருக்கென்று தனித்துவம் ஒன்று இருக்கிறது. அதுபோன்று மாதங்கள் சிறந்ததாக இருந்தாலும் அதில் ஷஅபான் என்கின்ற இந்த மாதத்திற்கான தனித்துவம் இருக்கிறது என்பதை தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களில் தனக்குண்டான சிறப்பை என்பதை ஒப்பிட்டு காட்டினார்கள். இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் பராத் என்கின்ற இந்த இரவை அல்லாஹ் வைத்து அந்த இரவில் அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். நாம் செய்த அமல்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவாக பொருந்திக் கொள்வானாக. ஆமீன்.
நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மக்பூலியத்தை அடைய வேண்டும் என்ற நிலையை நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை குறித்து இப்படியும் ஒன்றை எழுதுவார்கள். ரமலான் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்னதாகவே தன்னை தயார்படுத்துவார்கள். ரமலானை அடைந்து அதில் வணக்கங்களை நிறைவாக செய்து, ரமலான் முடிந்துவிட்டது என்று சொன்னால் செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்கின்ற எண்ணத்திலே 6 மாதங்கள் இருப்பார்கள். அந்த சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளித்தான், நாம் அமல் செய்தோம். செய்த அமல் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை குறித்து உண்டான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். இந்த மார்க்கம் சில செய்திகளை நமக்கு சொல்கிறது. ஒரு அமல், ஒரு காரியம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் 5 விஷயங்கள் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நிய்யத், எண்ணம் என்பது சரியாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏராளமான பொன்மொழிகளில் சையதுனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மிகச்சிறந்த ஹதீஸ் நூல்களை தொகுத்த இமாம் அவர்கள், கோர்வை செய்தவர்கள், தன்னுடைய நூலில் முதல் ஹதீஸாக அவர்கள் தேர்வு செய்தது இன்னமல் அஅமாலு பின்னிய்யா. அமல்கள் எல்லாம், காரியங்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை அடங்கிய ஹதீஸை முதலாவதாக இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் பல்வேறு செய்திகள் உள்ளே இருக்கிறது. எந்த காரியத்தை நீங்கள் துவங்குவதாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், சிலர்கள் செய்த வாக்குறுதி அது நிறைவேற்றப்பட்டு கொண்டு காலங்காலமாக நிறைவேற்றப்படுகிறது. அதனுடைய பின்னணியில் சொல்கின்ற பொழுது அவர்களுடைய எண்ணம் பரிசுத்தமான எண்ணம். உதாரணமாக இந்த பள்ளிக்கு இடமளித்தவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளிக்காக உழைத்தவர்கள், பள்ளியினுடைய நலனுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், நம்மையும் நம்மை அடுத்து வரக்கூடிய மக்களும் இந்த பள்ளியினுடைய விஷயத்தை பார்த்து அவர்கள் எண்ணக்கூடிய எண்ணம், செய்தவர்களுடைய இஹ்லாஸ், மன தூய்மை, அவர்களுடைய நிய்யத்து சரியானதாக இருந்தது. இறைவனுக்காக இடம் கொடுத்தவர்களுடைய எண்ணம் சரியாக இருந்ததின் காரணத்தினால் இந்த இறை இல்லத்தில் இன்று வரையில் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு முதலாவதாக சொல்லித் தரக்கூடிய செய்தி. ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் முதலில் நம்முடைய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும். ஒது தொழுகைக்கான திறவுகோல் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒழுவினுடைய சட்டதிட்டங்களை வகுத்து தரக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒழுவிற்குண்டான நிய்யத்து என்பதை ஃபர்தாக சொல்லுவார்கள். ஒழுவில் நிய்யத்து என்பது ஃபர்தாக இருக்க வேண்டும். அது ஃபர்துடைய ஸ்தானம். அது அவசியம். நிய்யத்து என்பது இடம்பெற வேண்டும் என்கிறார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அருமையானவர்களே, ஒரு காரியத்தில் முதலில் நாம் தெளிவுபட வைத்துக் கொள்ள வேண்டியது, அந்த காரியம் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நிய்யத்து என்பது சரியாக இருக்கணும். அடுத்து ஜுஹூத், தொடர் முயற்சி என்பது இருக்கணும். முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை தருகிறார். முயற்சி செய்யல அந்த காரியம் முழுமை பெறாது. மூன்றாவது விஷயம் செயல்படுத்தணும். செயல்படுத்த வேண்டும். வெறுமனே உள்ளத்தால் எண்ணிக்கொண்டிருந்தால் போதுமானதாக ஆகாது. எண்ணியதற்கு நன்மை உண்டு, செயல்படுத்தினால் அதற்கும் மேலாக நன்மையை அல்லாஹ் தருவார். ஒரு நல்லதை ஒருவர் எண்ணுகிறார் என்றால் அதற்கான நன்மையை அல்லாஹ் எண்ணத்திற்கே தருகிறார். அந்த எண்ணங்கள் செயல் வழியில் வெளியாகின்ற பொழுது அல்லாஹ் அதற்கான கூலியையும் தருகிறார்.
நான்காவது கமாலியத், அந்த செயலை பரிபூர்ணப்படுத்துவது. தொழுகையாக இருக்கிறது அல்லது நோன்பு என்பது வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு நோக்கிறோம், அந்த நோன்பினுடைய கடமைகளை சரியாக பயன்படுத்தி அந்த நோன்பினுடைய அமலை பரிபூர்ணப்படுத்துவது நாலாவது விஷயம். ஐந்தாவது இஹ்லாஸ். இவைகளெல்லாம் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய விஷயம். இஹ்லாஸ், மன தூய்மை. ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் மன தூய்மையை பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹு இலா சுவரிக்கும் வலா அஜ்சாதிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையும் உங்களுடைய தோற்றங்களையும் அவன் பார்ப்பதில்லை. உலகம் பார்ப்பது அதுதான். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். மனிதன் ஒரு பார்வை அவன் அணிந்திருக்கின்ற ஆடையை கவனித்து அவருக்கான மரியாதையை இந்த உலகம் தருகிறது, மக்கள் பிறருக்கு தருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் எதை பார்க்கிறான்? மனிதனுடைய உருவ அமைப்புகளையோ அவனுடைய தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் என்றாலும் அல்லாஹ் அடியார்களுடைய உள்ளத்தின் அளவில் பார்க்கிறான், பின்பு அவர்களுடைய செயலின் பக்கம் அல்லாஹ் பார்க்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய முதல் பார்வையே அடியானுடைய உள்ளத்தை நோக்கியதாக இருக்கிறது. இந்த உள்ளத்தில் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, இந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சி எப்படி இருக்கிறது, இந்த காரியத்தை அவன் முழுமைப்படுத்துகிறானா, செயல்படுத்துகிறானா, இந்த காரியத்தை செயல்படுத்துகின்ற பொழுது அவனுடைய மன தூய்மை, எண்ணத்தில் தூய்மை எவ்வளவு தூரம் இருக்கிறது, இவைகளையெல்லாம் கவனித்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, وَمَن يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. இந்த வசனம் இறக்கப்படுவதற்கான காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வேறொரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம். ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காவிலே இருந்து கொண்டு தமக்கு தாமே அநீதம் செய்து கொண்டவர்களை உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது வானவர்கள் காலு ஃபீம குன்தும், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று வானவர்கள் அந்த அடியார்களிடத்திலே கேட்பார்கள். காலு குன்னா முஸ்தல்லஃபீன ஃபில் அர்தி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பூமியில் பலகீனமான நிலையில் நாங்கள் இருந்தோம், இந்த மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு முடியாதவர்களான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் என்று சொல்வார்கள். இப்போ காலு மலக்குமார்கள் கேட்பார்கள், அலம் தகுன் அருளுல்லாஹி வாசியத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதாக இல்லையா, அதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்க வேண்டாமா என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம், அல்லாஹ் சொல்கிறான், ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காவிலே இருந்து கொண்ட இவர்களுக்கு ஒதுங்குமிடம் என்பது நரகம். வசாத்து மசீரா, அது ஒதுங்குமிடங்களில் மிக கெட்டமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு இதனை அடுத்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் தவிர அவர்கள் முயற்சிப்பதற்கான எந்த வழியும் அவர்கள் பெறவில்லை, இங்கிருந்து வெளியேறுவதற்கான எந்த நேர்வழியும் அவர்களுக்கு கிடைக்காத நிலையில் உள்ள ஆண்கள் பெண்கள் சிறுவர்களை தவிர அல்லாஹ் அவர்களை மன்னிக்க கூடும், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கிருபையாளன் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இந்த வசனம் இறக்கப்பட்டது. மக்காவில் இருக்கக்கூடிய ஜுந்த் இப்னு உம்ரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர்கள் பலகீனமான நிலையில் இருந்தார்கள். தன்னால் நடந்து செல்வதற்கான நிலையில் அவர்கள் இல்லை, பலகீனமான சூழ்நிலையில் வியாதியில் அவர்கள் இருந்தார்கள். இந்த வசனம் காதில் விழுந்த போது அவர்கள் கடுமையான ரோஷம் கொண்டார்கள். அல்லாஹ் பலகீனமான பெண்கள் குழந்தைகளோடு நம்மை சேர்த்து சொல்லிவிட்டானே, நாம் எப்படியேனும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வந்து தன் பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார். ஜுந்த் இப்னு உம்ரா ரலியல்லாஹு அன்ஹு தன் மக்களிடத்தில், என்னை எப்படியேனும் நீங்கள் மதீனாவிற்கு கொண்டு சென்று விடுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய அந்த மதீனத்து மண்ணையை நாம் தொட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் கொண்டு செல்லுங்கள். பிள்ளைகள் மறுக்கிறார்கள்.
முடியாத ஒரு சூழ்நிலை, நடந்து செல்வதற்கு சாத்தியப்படாத மனிதர். மக்கள் ஏசிக்கிறார்கள், மறுக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்துகின்ற பொழுது பிள்ளைகள் அதற்கு சம்மதித்து அவர்களை ஒரு கட்டிலில் படுக்க வைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணப்படுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் நடக்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கிறான். தெளிவா காதுல பாங்கு சப்தம் விழுது, தொழுகு வர்றதுக்கு உண்டான நேரமும் விசாலமா இருக்குது. ஆனாலும் ஃபர்தை நம்ம என்ன செய்யறதில்ல, நிறைவேற்றுவதில்லை. சர்வ சாதாரணமான காரணங்களை முன்வைத்து தட்டி விடுகிறோம், அந்த நேரத்தை கடத்தி விடுகிறோம். பாங்கு சப்தம் காதுல விழுது, ஆனாலும் அதற்கான பதிலை நாம் தருவதில்லை. இங்கு அல்லாஹ் தன்னை குறித்து உண்டான நிலையில் தனக்கான அனுமதி அளித்திருக்கிறான். முடியாதவர்கள் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லியிருக்கிறான். உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியாது, நீங்க ஹிஜ்ரத்து செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். ஆனாலும் ஜுந்துப் பின் அம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள் தந்தையை கட்டிலில் படுக்க வைத்து சுமந்து கொண்டு செல்கிறார்கள். தன்ஐம் என்கின்ற ஒரு இடம் வருகிறது வழியில். அந்த இடம் வருகின்ற பொழுது நோய்வாயினுடைய அழுத்தம் கடுமையாகி மரணத்தினுடைய நெருக்கத்திற்கு வருகிறார். மரணத்தினுடைய நெருக்கத்திற்கு வந்து அவர் வலது பக்கமாக திரும்பிக் கொண்டு சொல்கிறார், அல்லாஹும்ம ஹாதிஹி லக்க, இறைவா இது உனக்குரிய பயணம் இது. வஹாதிஹி ரலி ரசூலிக்க, உன்னுடைய தூதுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பயணம் இது. உன் தூதுவர் எதை உன்னிடத்தில் வாக்குறுதி அளித்தார்களோ, உறுதி பிரமாணம் செய்தார்களோ, அதற்கான பயணம் இது என்று சொல்லிவிட்டு அவருடைய உடலில் இருந்து ரூஹு பிரிந்து விடுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணித்து விடுகிறார்கள். செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது, சஹாபாக்களுக்கு கிடைக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். மதீனாவினுடைய மண்ணை தொட்ட பின்னால் அவர் மரணித்திருந்தால் முஹாஜிர்களினுடைய பட்டியலில் அவர் இடம்பெற்றிருப்பாரே, ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அவருக்கு கிடைத்திருக்குமே, வருகின்ற வழியிலேயே அவர் மரணத்தை தழுவிவிட்டாரே என்ற கவலையில் தங்களுக்குள்ளால் பேசிக் கொள்கிறார்கள். இதே செய்தி மக்காவிற்கும் கிடைக்கிறது. மக்காவில் உள்ள இறை மறுப்பாளர்கள் அவரை குறித்து ஏளனமாக பேசுகிறார்கள். ஒழுங்கா இந்த ஆள் ஊர்ல இருந்திருக்கலாம், உறவுகளோடு சேர்ந்து அவருடைய மரணங்கிறது நிகழ்ந்திருக்கும். உறவுகள் எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க, ஊரிலே இருந்திருக்கலாம். முடியல அப்படிங்கும் போது எதுக்காக வேண்டி மீண்டும் என்ன செய்யணும், இவ்வளவு தூரம் பயண முயற்சி எடுத்து அவர் போகணும். இரண்டுக்கும் வழி இல்லாமல், மக்காவிலும் இல்லாமல் மதீனாவிற்கும் சென்று அடைய முடியாமல் இடையிலேயே அவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற ஏளனமாக பேசி சிரித்தார்கள் மக்கத்து குஃபார்கள். இந்த நிலையில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். وَمَن يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. எவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்காக வெளியேறினாரோ, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நிலையில் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்காக எவர் வெளியேறினாரோ, சும்ம யுத்ரிக்குஹுல் மௌத்து, பின்பு மரணம் அடைந்து விடுகிறார் வழியில், அவரை ஃபக்கது வக்கஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அந்த மனிதருக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் எல்லோரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏனென்றால் எவர்கள் கவலை கொண்டார்களோ அவர்களுக்கான விடையாக இந்த வசனம் இறங்கியது. தன் தோழர் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை முழுவதுமாக அவர் அடையவில்லையே என்கின்ற அந்த கவலையில் இருந்தவர்களுக்கு அவர்களுக்கான கூலி நிறைவானது என் மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ்வே வாக்குறுதி தருகிறானே என்ற மகிழ்ச்சி எல்லா சஹாபாக்களும், முஹாஜிர் அவர்கள் ஜுந்துப் பின் அம்ரா முஹாஜிர்களில் ஒருவராக ஆகிவிட்டார் என்று தங்களுக்குள்ளால் மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டார்கள் என்பதை வரலாறுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் அவர்களுடைய செயல் எண்ணம் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னால் முடியாது என்றாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். முயற்சி செய்தார்கள். இல்லை, என்னால முடியாது, அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, நான் மக்காவிலே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க போகல.
அவர்கள் நான் மதீனாவிற்குள் எப்படியேனும் செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுத்தார்கள். அந்த காரியத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். அவருடைய எண்ணம் சரியாக இருந்தது. செயல் பரிபூர்ணமாகனா இல்லையா என்பதற்கு முன்னாலாகவே அவர்களுக்கு மரணம் நிகழ்ந்தது. அல்லாஹ் அந்த செயலை பரிபூர்ணப்படுத்திவிட்டான். அதற்கான நன்மை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்திவிட்டான். அவர்களுடைய உள்ளத்தில் உண்டான மன தூய்மை இஹ்லாஸின் காரணத்தினால் மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய அந்த மண்ணில் நானும் முஹாஜிர்களில் ஒருவனாக இடம்பெற வேண்டும், என்னால் நடக்க இயலாவிட்டாலும் பரவாயில்லை, எப்படியேனும் அந்த பாக்கியத்தை நான் அடைந்து விட வேண்டும் என்கின்ற அந்த பேராவல், அந்த உள்ள தூய்மையான எண்ணத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி காட்டினான் என்பதை குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு பின்னால் தஃசீரில் எழுதுகிறார்கள். அருமையான பெருமக்களே, நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம் கவனித்து செயல்படுத்த வேண்டும். எந்த காரியத்தில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும், ஏனென்றால் நன்மைகளை நாம் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நன்மைகளை பரிபூர்ணமாக்க வேண்டிய ஒரு மாதம், ஒரு சிறந்த மாதத்தை அடைவதற்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலும் நம்முடைய நிய்யத்து என்பது முதலில் சரியாக இருக்கணும். அதற்கான முயற்சிகள் என்பது இருக்கணும். அந்த செயலை செய்ய வேண்டும். அந்த செயலில் பரிபூர்ணத்தை நாம் ஏற்படுத்தணும். நம்முடைய செயலை ஒவ்வொரு கட்டங்களிலும் உள்ள தூய்மையோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகிறார். வஇதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ்வே பதிவு செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய இறைவன் சில சோதனைகளை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அவர்கள் அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள். கடுமையான வெயிலுடைய காலத்தில் நோன்பு வந்து விடுமோ அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். என்ன வெயிலாக இருந்தாலும் இறைவனுக்கான கடமையை நான் நிறைவேற்றியே ஆகுவேன் என்கின்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அதுதான் நம்முடைய நீயத்தினுடைய முதல் தரம். அந்த நீயத்து சரியானதாக இருந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் அடுத்தடுத்து உண்டான காரியங்களை, அந்த காரியத்தை செய்வதையும் பரிபூர்ணப்படுத்துவதையும் அதை தொடர்ந்து முயற்சி செய்வதையும் எல்லா வழிகளையும் அல்லாஹ் விசாலமாக திறந்து விடுவார். எண்ணங்கள் சரியாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அவர்களை நாம் சோதித்தோம், அவர்கள் அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள். குர்ஆனில் மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்கு துணிந்த அந்த காரியத்தை, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா, அல்லாஹ்விற்காக வேண்டி உம்மை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன். இந்த கனவுடைய விஷயத்தில் உங்களுடைய எண்ணம் என்ன என்று தன்னுடைய மகனாரிடத்தில் கேட்கிறார். அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா கால யா அபதி அல் மா துஅமர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை, என் தந்தையே, நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களிலிருந்து என்னை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையும் அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் ஏவியதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நிலையில் இதில் இருந்து தப்பிப்பதற்கான வழியை தேடக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்க மாட்டேன். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளை நாம் சொல்றதுக்காக வேண்டி என்ன செய்வார், அந்த இடத்துல சரின்றுவார். அதற்கு பின்னாடி அதுக்குண்டான காரணங்களை மெதுவாக சொல்லுவார். பாப்பா அதை செஞ்சா இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆயிடும், அதை என்னால் முடியாது, நீங்க சொல்லக்கூடிய அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் உண்டு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளிகளிலிருந்தும் ஒருவராக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், எண்ணி பாருங்கள். அந்த குர்பானியினுடைய அந்த நிகழ்வை சற்று நாம் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். எவ்வளவு பெரிய சோதனை. நீண்ட நெடிய காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து இறைவன் புறத்திலிருந்து சுப செய்தியாக சொல்லப்பட்டு அழகான ஒரு ஆண்மகன், இறை நெருக்கம் பெற்ற ஒரு பிள்ளை, தந்தையினுடைய சொல்லுக்கு எந்த இடத்திலும் மாறு செய்யாத ஒரு பிள்ளை, தாய்க்கும் பிடித்தமான ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அல்லாஹ் ஏவுகிறான் என்பதற்காக வேண்டி முதலில் அவர்களுடைய நீயத்தை, இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நீயத்தை சரி செய்து கொண்டார்கள். இது இறைவனுடைய கட்டளை, அதனால் நான் நிறைவேற்றி ஆகுவேன்.
முயற்சி செய்தார்கள். இறைவனுடைய கட்டளை, யா அல்லாஹ் இந்த கட்டளையை மாற்றிக்கொடு அப்படின்னு கேட்கல. தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த காரியத்தில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு முயற்சித்தார்கள். அந்த காரியத்தை பரிபூர்ணப்படுத்தினார்கள். தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சென்று அந்த இடத்திலாவது அல்லாஹ்வே இந்த நிலையை, இந்த சோதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு அப்படின்னு அவங்க கேட்கல. தன்னுடைய மகனை படுக்க வைத்தார்கள். தன்னுடைய மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்தார்கள். அறுக்கவும் செய்தார்கள். கத்தி அறுக்க மறுத்தது என்பதைத்தான் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே சொல்கிறான், கத் சதக்து ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உங்களுக்குண்டாக ஏவப்பட்ட அந்த கட்டளையை நீங்கள் பரிபூர்ணமாக படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்வில் நியத்து என்பது பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது. அதுபோல தொடர் முயற்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அந்த செயலை செயல்படுத்தக்கூடிய வடிவம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. செயலை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய சூழலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. அதுபோல அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் என்பது இருந்தது, மன தூய்மை. அவர்களுக்கும் அவருடைய மகனாருக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களுக்கும் இஹ்லாஸ் என்பது நிறைவாக இருந்தது. அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற நிலையில் இருவரும் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அதை மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தில் சில நெருக்கடிகள் யதார்த்தமான முறையில் நமக்கு ஏற்படும், சில இடையூறுகள் ஏற்படும். பொதுவாகவே ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு குறுக்கலான தடைகள் வந்து சேரும், இடையூறான நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடிகளை எல்லாம் தவிர்த்து விட்டு அந்த காரியத்தில் நாம் பரிபூர்ணமான நிலையில் உள்ள தூய்மையோடு, நல்ல நீயத்தோடு, எண்ணத்தோடு அந்த செயலை சரியாக நாம் செய்ய வேண்டும், மன தூய்மையோடு செய்ய வேண்டும். ஒரு குர்ஆன் ஓதுறோம், ஒரு குர்ஆன் முழுவதுமாக ரமதானிலே ஓதி முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியத்து வைக்கிறோம். நம்ம அதெல்லாம் செய்யணும். ஏன்னா குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ரமலானை அடையாளப்படுத்துகின்ற பொழுது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் அவன் தந்த வேதத்தை இந்த மாதம் முழுவதிலும் ஒரு முறையேனும் பரிபூர்ணமாக ஓதி விடுவேன் அப்படிங்கிற நீயத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இடையில சில நெருக்கடிகள் வந்தாலும் வேலைகள் வந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அதற்கான நேரம் ஒதுக்கி குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த காரியத்தை முடித்து வர வேண்டும், பரிபூர்ணப்படுத்தி விட வேண்டும். 10 ஜுஸு ஓதியாச்சு, இன்ஷாஅல்லாஹ் ரமலானுக்கு பின்னாடி கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை மூடிடக்கூடாது. நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய மார்க்கம் ஒவ்வொரு கட்டங்களில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி, நாம் எந்த காரியத்தை செயல்படுத்தினாலும் அந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை, அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நீயத்து, எண்ணம் சரியாக இருக்கணும். முதலாவது. இரண்டாவது, ஜுஹுது, தொடர் முயற்சி என்பது இருக்க வேண்டும். மூன்றாவது, ஃபஅல், அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும். நான்காவது, கமாலியத், அந்த செயலை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய முயற்சியும் செயலும் எண்ணமும் நமக்கு இருக்கணும். ஐந்தாவது, மன தூய்மை, அந்த காரியங்களினுடைய ஆரம்பம் முதல் கடைசி முடிவு வரையிலும் அல்லாஹ்விற்காக வேண்டி இதை நான் செய்கிறேன் என்கின்ற உள்ள தூய்மையோடு நாம் செய்ய வேண்டும். இப்படி நாம் எந்த காரியத்தை செயல்படுத்தினாலும் அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வான் என்பதை மார்க்கத்தின் ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ரமலானுடைய மாதத்தை பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு அடைவதற்குரிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தன் பக்கம் அழைத்துக் கொண்டு நமக்கான ஆண்களை அதிகப்படுத்தி வரக்கூடிய ரமலானிலும் உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரமலானையும் அடைவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார். அதனால் இந்த வாய்ப்புகளை ஒரு இடத்திலும் நாம் தவற விட்டு விடாமல் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் நமக்குரிய நன்மைக்குரிய நேரமாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான நிலைகளிலும் உள்ள தூய்மையோடும் பரிபூர்ணமான நீயத்தோடும்
நம்முடைய செயலை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இஹ்லாஸான நிலையில் அமல் செய்வதற்குரிய நசீபை பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.